بسم الله الرحمن الرحيم. அல் குர்ஆன் அஸ்-சுன்னா பார்வையில் சூனியம் என்ற தலைப்பிலே எங்கள் முன் உரையாற்றுவதற்காக நாங்கள் அழைப்பது உண்மையுதயம் இஸ்லாமிய மாத சஞ்சிகையின் ஆசிரியர் அஷேக் SHM இஸ்மாயில் சலஃபி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, FM அலைவரிசைகளூடாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இணையதளங்களூடாக இந்த நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் திரளாக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் பார்வையில் சூனியம் என்கிற ஒரு தலைப்பு போடப்பட்டது. இவ்வளவு பேர் கூடக்கூடிய ஒரு மாநாட்டில் இப்படி ஒரு தலைப்பு அவசியமா என்று பலரும் யோசிக்கலாம். இன்று தமிழ் பேசக்கூடிய உலகத்தில் சூனியம் என்பது ஒரு குழப்பமான சிந்தனையாக கொண்டு வரப்பட்டிருக்கிற காரணத்தினால், சூனியம் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்களுக்கு பின்னால் தொழவும் கூடாது என்று பிரச்சாரம் செய்யப்படுகின்ற காரணத்தினால், தொழுவிக்கக்கூடிய ஒருவரிடத்திலே வந்து நீங்கள் சூனியத்தை நம்புகிறீர்களா இல்லையா, ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் சூனியத்தை நம்பினால் உங்களுக்கு பின்னால் நின்று தொழ முடியாது, நம்பவில்லை என்றால் தொழலாம் என்று கேட்டு பின்னால் நின்று தொழக்கூடிய அளவுக்கு இதனை ஒரு சர்ச்சையாக ஆக்கியிருக்கின்ற காரணத்தினால் ஒரு கொள்கை தெளிவை ஏற்படுத்துவதற்காக இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, இந்த தலைப்புக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை ஏற்கனவே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் யார் என்கிற தலைப்பு பற்றி பேசுகின்ற போதும், அல் குர்ஆன் சுன்னாவை எப்படி அணுகுவது என்பது பற்றி பேசப்படுகின்ற போதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்காகவும் நான் சுட்டி காட்டுகிறேன். அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் தான் எமது உயிர் மூச்சு. குர்ஆனையும் சுன்னாவையும் உயிரை விட அதிகமாக நாங்கள் நேசிப்போம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தனது கொள்கையாக கொண்டிருக்கிறான். குர்ஆன் சுன்னாவை பொறுத்தளவில் அதில் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அது எமது அறிவுக்கு புலப்பட்டாலும் புலப்படாவிட்டாலும், எம் மனசுக்கு சரி என்று பட்டாலும் பிழை என்று பட்டாலும், எம்மால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்புவது என்பது ஈமானுடைய அடிப்படையாக இருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்டதையும் சுன்னாவில் சொல்லப்பட்டதையும் எனது அறிவுக்குள் போட்டு அது சரி கண்டால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை பொறுத்தளவில் இது வழிகேட்டின் அடிப்படையாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குளிர்ச்சியாக இருந்தது என்று சொல்கிறார். இப்ராஹிம் நபி நெருப்பில் போடப்பட்டார்கள். அந்த நெருப்பு இப்ராஹிம் நபிக்கு குளிர்ச்சியாக இருந்தது, சலாமத்தாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நெருப்பு குளிர்ச்சியாக இருப்பது என்பது எமது அறிவுக்கு அப்பாற்பட்டது, எமது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது, நடைமுறைக்கு முரண்பட்டது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் எல்லாம் நம்புகிறோம்.
அல்லாஹ் சொன்னான், ஆனால் நெருப்பு சுடத்தானே செய்கிறது என்று யாரும் இந்த இதுக்கு முரண்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது கிடையாது. இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து குர்பான் கொடுக்குமாறு சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பான் கொடுப்பதற்கு முற்பட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு இணங்கினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்குமாறு சொன்னான். அந்த நடைமுறையின் அந்த சம்பவத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்குமாறு அல்லாஹ் சொன்ன நேரத்தில், யா அல்லாஹ், குழந்தையை அறுக்க சொல்கிறாயே, ஒரு பிள்ளையை அறுக்க சொல்கிறாயே, இது நியாயமா? பிள்ளை மீது அன்பு காட்ட வேண்டும் அல்லவா? பெற்ற பிள்ளையை அறுக்கலாமா? ஆட்டையோ மாட்டையோ அறுத்தால் 4 பேருக்கு சாப்பாடு போடலாம், குழந்தையை அறுத்து என்ன செய்வது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், வாப்பா உங்களுக்கு அறிவு இருக்குதா? அல்லாஹ் சொன்னா நீங்க யோசிக்க கூடாதா? பிள்ளையை அறுக்க சொன்னா நீங்க அறுக்கிறது கத்தியை கொண்டு வரதா என்று கேட்கவில்லை. எனது தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை சொன்னானோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அது உணர்வுக்கு முரண்பட்டிருந்தாலும், அறிவுக்கு முரண்பட்டிருந்தாலும், நிதர்சனத்துக்கு முரண்பட்டிருந்தாலும், நடைமுறை உலகுக்கு முரண்பட்டிருந்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் ஒரு மூமினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கிருந்து 7 வானங்கள் தாண்டி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். சித்ரத்துல் முன்தகா தாண்டி சென்றார்கள். அல்லாஹ்வோடு உரையாடினார்கள். இதை நாங்கள் நம்புகிறோம். இதை ஏன் நம்புகிறோம் என்றால், குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது, அதனால் நம்புகிறோம். ஒரே இரவில் எந்த விதமான பிளைட்டு போன்ற சாதனங்களும் இல்லாமல் கஅபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அன்று ரசூலுல்லாஹ்வால போக முடியுமா? 7 வானங்கள் தாண்டி அன்றைக்கு போகலாமா? மேல மேல போகும்போது ஆக்சிஜன் இல்லாம போகுமே, அவங்க எடுத்துட்டு போனாங்களா? அதையெல்லாம் எப்படி அதெல்லாம் சாத்தியம் என்று நாங்கள் சிந்திப்பதில்லை. இது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது, நாங்கள் நம்புகிறோம். இந்த ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் சகோதரர்களே, குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை அறிவுக்கு முரண்பட்டு விட்டால் மறுக்க முடியாது என்பதனால் மாற்று விளக்கம் கொடுக்கிறார்கள். சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் அறிவுக்கு முரண்பட்டால் லேசா நிராகரித்து விடுகிறார்கள். இது கடந்த காலத்தில் இருந்த வழிகேடர்களுடைய வழிமுறையாக இருந்தது. வழிகேடர்கள் மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த காபிர்களும் இதைத்தான் செய்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரா யூனுஸினுடைய 39வது வசனம், பல் கذبு பிமா லம் யுஹீது பிஇல்மிஹி, தங்கள் அறிவால் எட்டிக்கொள்ள முடியாத, தங்கள் அறிவால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காபிர்களை பற்றி சொல்கின்ற போது தங்கள் அறிவால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை அவர்கள் நிராகரித்தார்கள். இன்றைக்கு குர்ஆன் சுன்னா என்கிற பெயரிலும் இதுதான் செய்யப்படுகிறது. இதே போல அல்லாஹ் தஆலா இஸ்ரவேலர்கள் பற்றி குர்ஆனில் சொல்கின்ற போது, அவ குல்லமா ஜாஅக்கும் ரசூலுன் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும் இஸ்தக்பர்தும் ஃபஃபரீகன் கذبtum வஃபரீகன் தக்துலூன். அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் உங்களிடத்தில் உங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாத சில விஷயங்களை கொண்டு வருகின்ற போது நீங்கள் பெருமை கொண்டீர்கள். சிலர் நபிமார்களை பொய்ப்பித்தீர்கள், சிலர் நபிமார்களை கொலை செய்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 87வது வசனத்தில் சொல்கிறான். அவர்கள் நபிமார்கள் கொண்டு வந்த செய்தி தங்கள் மனசுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வருகின்ற போது பெருமை கொண்டு நிராகரித்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றை சொன்னால் அது நடைமுறை உலகுக்கு முரணாக தெரிந்தாலும், எங்களுடைய அறிவுக்கு முரணாக தெரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஆனால் முறையாக ஆய்வு செய்தால் அது அறிவுக்கும் முரணாக இருக்காது. அறிவுக்கு முரண்மாதிரி தெரியுது என்று சொன்னால் எங்களுடைய அறிவில் ஏதோ குறைபாடு இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக அறிவை பயன்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு மலக்குகளுக்கு சொல்கிறான். ஷைத்தான் சுஜூது செய்யவில்லை. அப்போது அல்லாஹ் தஆலா நீ ஏன் சுஜூது செய்யவில்லை என்று கேட்கிறான். அதற்கு ஷைத்தான் சொன்ன காரணம் என்ன?
லம் அகுன் லி அஸ்ஜுத லி பஸரின் ஹலக்தஹு மின் சல்சாலின், மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் சுஜூத் செய்வனாக இல்லை. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவனுக்கு நான் சுஜூத் செய்வேனா என்று சைத்தான் கேட்டான். அல்லாஹ் சுஜூத் செய்ய சொல்கிறான், சைத்தான் என்ன கேட்கிறான்னு சொன்னா, மண்ணால படைக்கப்பட்ட ஒருவனுக்கு நான் சுஜூத் செய்யறதா, ஆனா கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன் என்று தன்னுடைய அறிவை பயன்படுத்தினான், கட்டளைக்கு மாறு செய்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒரு நிலைப்பாடு எங்களிடத்தில் வந்துவிடக்கூடாது. இப்போது நாங்கள் தலைப்புக்குள் செல்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூனியம் என்கிற இந்த தமிழ் சொல்லுக்கு அரபியிலே சிகிர், அசிகிர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இந்த சிகிர் என்பது இல்லை என்று குர்ஆனிலேயோ அல்லது ஹதீஸிலேயோ எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. இந்த சிகிர் என்கிற வார்த்தை, சூனியம் என்கிற வார்த்தை, சூனியக்காரன் என்கிற வார்த்தை, சூனியம் செய்யப்பட்டவன் என்கிற வார்த்தை, இது எல்லாம் குர்ஆனில் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 70 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு இடத்திலாவது அல்லது ஹதீஸில் ஒரு இடத்திலாவது சூனியம் என்றொன்று இல்லை என்கிற வாசகம் பயன்படுத்தப்படவில்லை. இது ஒரு அடிப்படை, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பல மூட நம்பிக்கைகள் இருந்தது. அந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒன்று இல்லை என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள். உதாரணமாக சகுனம் பார்ப்பார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பார்கள். ஒரு பறவையை பறக்க விட்டு அது வலது பக்கம் போனால் நல்லது, இடது பக்கம் போனால் கெட்டதுன்னு நினைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தியரத்த, சகுனம் இல்லை, பறவை சகுனம் இல்லை என்று சொன்னார்கள். சபரு மாசம் பீடையானது என்று நம்பினார்கள். சபரு மாசம் பீடை என்பது தவறானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பேய் பிசாசு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாயத்து இதெல்லாம் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூனியம் என்கிற ஒன்று கடந்த காலத்திலிருந்து பேசப்படுகிறதே, ஆரம்ப கால நபிமார்கள் காலத்திலிருந்து பேசப்படுகிறதே, எல்லா நபிமார்களும் சூனியக்காரன் என்று பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறார்களே, அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் சூனியம் ஒன்று இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா என்று கேட்டால் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இது ஒரு அடிப்படை. சரி, இந்த சூனியம் பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே சூனியம் பற்றி தெளிவாக பேசுகிற ஒரு வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய 102வது வசனம். அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்கள். வத்தபவு மாதத்துலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். இந்த யூதர்களை பொறுத்தளவில் சுலைமான் நபியினுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் ஓதியதைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். வமா கபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கபரு, ஷைத்தான்கள் தான் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள். எப்படி அல்லாஹ்வை நிராகரித்தார்கள்? யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த வசனத்திலே சூனியத்தை கற்றுக் கொடுப்பது இணை வைத்தல் என் குஃபரை உண்டாக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத், சூனியத்தையும் பபிலோனிலே ஹாரூத் மாரூத் என்கிற 2 வானவர்களுக்கு அருளப்பட்டதையும் அவர்கள் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா. இந்த ஹாரூத் மாரூத் என்பவர்களை பொறுத்தளவில் யாருக்காவது இந்த சூனியத்தை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் நாங்களே சோதனையாக இருக்கிறோம், பலா தக்ஃபூர், இதனை கற்று நீங்களும் காபிராகி விடாதீர்கள் என்று சொல்லாமல் கற்றுக் கொடுத்ததில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்திலே சூனியத்தை கற்றுக் கொடுப்பதும் குஃபரை உண்டு பண்ணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூனியத்தை கற்பதும் இணை வைத்தலை உண்டாக்கும், கற்றுக் கொடுப்பதும் இணை வைத்தலை உண்டாக்கும். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, அந்த 2 பேரிடமிருந்தும் எதன் மூலமாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினையை உண்டு பண்ண முடியுமோ அதனை மக்கள் கற்றுக்கொண்டார்கள். அதாவது சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவி மூலம் பிரிவினை உண்டு பண்ணலாம்,
அதனை அந்த 2 பேரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். வமாகும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். இந்த சூனியத்தை கற்றவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. இங்கு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். சூனியக்காரன் நினைத்ததையெல்லாம் செய்வானான்னு கேட்டா முடியாது. அவனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொடர்ந்து சூனியத்தினுடைய தீங்கு சொல்லப்படுகிறது. வயத்தஅல்லமூன மா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும். தங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதை எந்த நன்மையும் தராதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலே ஓதிய வசனங்கள் மூலமாக சூனியத்தை கற்பிப்பது இணை வைத்தலை நிராகரிப்பை உண்டாக்கும். சூனியத்தை கற்றுக்கொள்வதும் நிராகரிப்பை உண்டாக்கும். சூனியத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் முக்கியமானது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குறது. இந்த பாதிப்பையும் நினைத்தவர்களுக்கெல்லாம் நினைத்தவனெல்லாம் ஏற்படுத்திவிட முடியுமா என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சூனியத்தை கற்றவர்களினால் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. சூனியத்தை கற்றுக்கொள்வது ஒருவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை பயக்குமா என்று கேட்டால் தீங்கைத்தான் ஏற்படுத்தும், எந்த நன்மையும் ஏற்படுத்தாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் சூனியம் இருக்கிறது என்று சொல்கின்ற போது சூனியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதாக நினைத்து விடக்கூடாது. சாராயத்திலே போதை இருக்கிறது என்று சொன்னால் அது சாராயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவது கிடையாது. சாராயம் குடிப்பது ஹராம், அதுல போதை இருக்குதா இல்லைன்னு கேட்டா இருக்குது என்று சொல்கிறோம். சூனியம் இருக்கிறது, அதை கற்பது, அதை கற்றுக் கொடுப்பது, அதை செய்வது, அவர்களை நாடி போவது அத்தனையுமே இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது பிரச்சனை என்னவென்று கேட்டால், இப்போ அந்த குர்ஆனில் சூனியம் இருக்குது, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அதனால் அல்லாஹ் நாடாமல் யாருக்கும் எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாதுன்னா அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு வாதம் வைக்கப்படுகிறது. என்ன வாதம் என்று கேட்டால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை உண்டாக்குவதாக இருந்தால் நேரடியாக ஏதாவது ஒரு தாக்கம் இருக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு நான் பாதிப்பு உண்டாக்கணும்னா கையால் அடிக்கணும், கம்பால அடிக்கணும், கத்தியால குத்தணும், இப்படி ஏதாவது செய்யணும். எந்த சாதனமும் இல்லாமல் ஒருவனுக்கு நன்மையை ஏற்படுத்துவதோ, எந்த சாதனமும் இல்லாமல் ஒருவனுக்கு தீங்கை ஏற்படுத்துவதோ அல்லாஹ்வுடைய பவர். அது அல்லாஹ் தான் அப்படி செய்வான். ஒருவனுக்கு நன்மை ஏற்படுத்த விரும்புன்னு சொன்னா எந்த டச்சும் இல்லாம அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்துவான். ஒருவனுக்கு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்றால் எந்த டச்சும் இல்லாம அல்லாஹ் தஆலா தீங்கை ஏற்படுத்துவான். சூனியக்காரன் தீங்கை ஏற்படுத்துவான் சொன்னா அவன் மனுஷன் ஏற்படுத்துற மாதிரி சொல்றீங்களா, அல்லாஹ் செய்யற மாதிரி சொல்றீங்களா? வந்து அடிப்பான்னு சொல்றீங்களா, வராமலே அவன் பாதிப்பை உண்டாக்குவான்னு சொல்றீங்களா? இப்ப வராமலே பாதிப்பை உண்டாக்குவான்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா அல்லாஹ்வை போல சூனியக்காரனும் பாதிப்பை உண்டாக்குவான் என்று நம்புகிற காரணத்தினால் சூனியம் இருக்குது, அதனால பாதிப்பு வரும் ஒருவாள் நம்பினால் அல்லாஹ்வுடைய பவரை சூனியக்காரனுக்கு கொடுத்தவனாகிறான். எனவே அது இணை வைத்தலை உண்டாக்குது என்று வாதம் செய்யப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு வாதத்தை நாங்கள் எடுக்கிறதாக இருந்தாலும் அந்த வாதத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதான்னு பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் நன்மையோ தீமையோ செய்வதாக இருந்தால் ஏதாவது இடைச்சாதனம் தேவை. இடைச்சாதனம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா நடக்காதா என்று குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குதா என்று கேட்டால் சில விஷயங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் விதிவிலக்கு அளித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் மறுக்க முடியாது. உதாரணமாக நீங்கள் ஹதீஸை எடுத்து பார்த்தால் சஹீஹுல் புகாரி உட்பட ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களிலே அல் ஐனு ஹக்குன், கண்ணூறு என்பது உண்மையானது. கதிரை முந்தக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் அது கண்ணூராக இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்காக துஆ செய்கின்ற போது வமின் ஐனின் லாமின், தீங்கிழைக்கக்கூடிய கண்ணூரை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றெல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணூறு என்கிறது உண்மை என்கிறது ஹதீஸ்களில் வந்திருக்குது. நாங்கள் அதை நம்புகிறோம். ஆதாரபூர்வமாக ஹதீஸ்ல வந்திருக்கிறதுனால நாங்கள் நம்புகிறோம். இப்ப கண்ணூறு என்றால் டச்சோடு நடக்கிற பாதிப்பா, டச் இல்லாம நடக்குதா? டச் இல்லாம நடக்குது. இது இருக்குது என்று ஹதீஸ் சொல்லுது. அப்ப இது ஒருவர் மூலமாக இன்னொருவருக்கு டச் இல்லாமல் பாதிப்பு வருவது சம்பந்தமாக ஹதீஸ் சொல்லுது. இதே போல ஒரு சம்பவத்தை சொல்லலாம். ஒரு சஹாபாக்கள் கூட்டம் ஒரு வழியில பயணம் வராங்க. ஒரு ஊருக்கு வந்து விருந்துக்கு கேட்குறாங்க. விருந்துன்னா அந்த ஊர்ல தான் சாப்பாடு கொடுக்கணும். இன்றைக்கு மாதிரி ஹோட்டல் வசதி கிடையாது. அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
சாப்பாடு கொடுக்கவில்லை. அந்த ஊர் மக்களுடைய தலைவனுக்கு ஒரு விஷக்கடி வந்து விடுகிறது, விஷம் ஒன்று தீண்டி விடுகிறது. இப்போது அந்த மக்கள் இவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, உங்கள்கிட்ட யாராவது ஓதி பார்க்கிறவங்க இருக்கிறீங்களா, மந்திரிக்கிறவங்க இருக்கிறீங்களா, எங்கட தலைவருக்கு விஷம் கடிச்சிருச்சுன்னு சொன்னதும் சஹாபாக்கள் ஒரு ஆள் சொல்றாரு, நீங்க எங்களுக்கு சாப்பாடு தரல, நாங்க மந்திரிப்போம், சுகம் அடைஞ்சா எங்களுக்கு கூலி தரணும்னு கேட்கிறாங்க. நாங்க கூலி தருவோம்னு ஒத்துக்கிறாங்க. இந்த சஹாபி போய் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருடைய காயம்பட்ட இடத்தில் துப்புகிறார், ஓதி பார்க்கிறார். ஹதீஸில் எப்படி வருகிறது என்று சொன்னால், கட்டி வைத்திருந்த ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டது போன்று அவன் வேகமாக எழும்பினான். விஷம் கடித்ததற்கான எந்த தாக்கமும் அவரிடத்தில் தெரியவில்லை. அவர்கள் 30 ஆடுகளை இவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்ப சஹாபாக்களுக்கு இடையில ஒரு சந்தேகம் வருகிறது, நம்ம ஓதி பார்த்ததுக்கு கிடைச்ச கூலி இது, இதை நம்ம சாப்பிடலாமா கூடாதா என்று சந்தேகம் வந்த போது இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மம்மா யுத்ரீக அன்னஹா ருக்கியா, இது ஒரு மந்திரம் என்று உனக்கு யார் சொல்லி தந்தது என்று அங்கீகரித்தார்கள். இது ஒரு மந்திரம் என்று உனக்கு யார் சொல்லி தந்தது என்று அங்கீகரித்து விட்டு, கத் அசப்தும், நீங்கள் செய்தது சரிதான், இக்ஸிமு வத்ரிபு இலைய மஅக்கும் சஹமா, அந்த 30 ஆடையும் உங்களுக்குள் பங்கு போட்டுக் கொள்ளுங்கள், எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். சஹீஹுல் புகாரியிலே 5007வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆளுக்கு விஷம் கடித்தால் காயத்துல மருந்து போடணும், உள்ளுக்குள்ள மருந்து குடிக்கணும், பாதி நன்மை பயப்பதற்கு ஓதி ஊதி அதனால் நன்மை ஏற்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சந்தர்ப்பங்களிலே ஓதி ஊதுவது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ் கிதாபுகள் அது தனியா வந்திருக்கு. அப்ப டச் இல்லாம இடைச்சாதனம் இல்லாமல் ஒரு நன்மை நடந்திருக்கிறது. அப்ப சூனியம் சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ் நாடினால் அதுல பாதிப்பு இருக்குது என்று சொல்கிற காரணத்தினால் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது நாங்க நம்புறோம். இப்படி நம்புகின்றவர்களை எப்படி இணை வைத்தலில் ஈடுபடுகிறவங்க அல்லாஹ்வுடைய பவரை மனுஷனுக்கு கொடுத்தது என்று எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் ஏற்படுத்துவது போல பாதிப்பை ஏற்படுத்துறான்னு யார் நம்புனது? நம்ம இது ஒரு வித்தியாசத்தோடு சொல்கிறோம். அந்த வித்தியாசத்தை நான் அடுத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சொல்கிறேன். நாங்க ஒரு வித்தியாசத்தோடு சொல்கிறோம். நாங்கன்னா குர்ஆன் சொல்லுது. என்ன வித்தியாசம்? வமாவும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் சூனியக்காரர்களினால் யாருக்கும் எந்த பாதிப்பையும் உண்டு பண்ண முடியாது. சூனியத்தால பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அது நடக்கும் என்று நாங்கள் சொல்கிற போது சூனியக்காரனும் அல்லாஹ்வும் சமமாகிடுவாங்களா? அல்லாஹ் யாருடைய உதவியோடையா செய்யறான்? அல்லாஹ் தாலா. நாங்கள் சூனியக்காரனால ஏதாவது பாதிப்பு வந்தால் கூட அது அல்லாஹ்வின் அனுமதியோடு நடக்குது என்று சொல்லி பவர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குதுன்னா சொல்லுவோம். சூனியக்காரனுடைய கையில் பவர் இருப்பதா நாங்கள் சொல்லலை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆள் அவங்க எனக்கு அடிக்கிறாங்க, அடிச்சா வலிக்குமான்னு கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? வலிக்கும்னு சொல்லுவேன். இதுக்கு இன்ஷா அல்லாஹ் வலிக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடிச்சா வலிக்கும். கத்தியால குத்துனா ரத்தம் வருமானு கேட்டா குத்துனா ரத்தம் வரும், இன்ஷா அல்லாஹ் வரும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குத்துனா ரத்தம் வரும்னு எனக்கு தெரியும். அது நெருப்பால சுட்டா சுடுமான்னு கேட்டா நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமலே சுடும்னு சொல்லலாம், அது இருக்குது. இப்போ ஒருவர் சூனியம் செய்கிறார், உங்களுக்கு பலிக்குமான்னு கேட்டா நான் பலிக்கும்னு சொல்ல மாட்டேன், அல்லாஹ் நாடினால் பலிக்கும் நான் சொல்லுவேன். இப்ப நான் பவரை யாருக்கு கொடுக்கிறேன்? அல்லாஹ்வுடைய கையில பவரை கொடுக்கிறேனா சூனியக்காரனுடைய கையில பவரை கொடுக்கிறேனா? சூனியக்காரன் நினைத்தது எல்லாம் செய்வான் என்று சொன்னால் பவர் அதிகாரம் சூனியக்காரனுடைய கைக்கு போகுது. அல்லாஹ் நாடாமல் இந்த சூனியக்காரனால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்கிற போது அதிகாரம் பவர் அல்லாஹ்வுடைய கையில தான் கொடுக்கப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்களாக ஒரு தீர்வை சொல்லிவிட்டு அந்த தீர்வுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக இல்லாத வாதங்களை வைத்து தவறிலிருந்து மீளாமல் தவறுக்கு ஆதாரம் தேடுவதனால் இப்படி சொல்ல வேண்டி வருகிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது இது யாருடைய வேலை? மௌத்தா போனவங்களை உயிர்ப்பிக்கிற யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. யுஹ்யில் மௌத்தா, அல்லாஹ் தஆலா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் யாருன்னு கேட்ட நேரத்தில் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், மரணிக்க செய்கின்றவன் எனது இறைவன், உயிர்ப்பிக்க செய்கிறவனும் எனது இறைவன் தான். அப்ப இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரம். மனிதர்களில் யாராவது ஒருவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்று சொன்னால் இணை வைத்தல் ஏற்படும். அதே போல ஒரு உயிரினத்தை படைப்பது யாருடைய வேலை?
அல்லாஹ் தான் காலிக், படைப்பவன். உயிரினத்தை படைப்பது அல்லாஹ் தான். மனிதன் ஒருவன் சுயமாக ஒரு உயிரினத்தை படைத்தான் என்று சொன்னால் இணை வைத்தல் வந்துவிடும். ஒருவர் நோயோடு இருக்கிறார், சும்மா இப்படி தடவுறேன், நோய் குணமாயிருச்சு, அதை நானே செய்தேன் என்று சொன்னால் இணை வைத்தல் வரும். இந்த இவ்வளவு வேலையையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். ஒரு மண்ணால் பறவையை செய்து ஊதினால் அது பறவையாக பறந்தது. குஷ்டரோகிகளையும் பிறவி குருடர்களையும் தடவினால் அவர்கள் சுகமானார்கள். இப்ப இதை ஒருவர் நம்புறதா நம்பாம போறதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், நம்புறதா நம்பாம போறதா? நாங்க நம்புறோம். ஏன் நம்புறோம்னு சொன்னா குர்ஆன் சொல்லுது. அப்ப அல்லாஹ்வும் உயிர்ப்பிக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிர்ப்பித்தார்கள் என்று வருகின்ற போது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தவர்களாக ஆகிருமா என்று கேட்டால் அல்லாஹ் ஒரு நிபந்தனை போடுகிறான், அல்லாஹ் ஒரு விதிவிலக்கு சொல்கிறான். அந்த விதிவிலக்கை பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சூரா ஆல இம்ரானின் 49வது வசனம், இன்னி அஹ்லுகுலக்கும் மினத் தீனி கஹைஹத்தி தைர், நான் உங்களுக்காக மண்ணால் ஒரு பறவையை செய்வேன், அன்புகு பீகி பயக்கூனு தைரன், நான் அதில் ஊதுவேன், அது ஒரு பறவையாக இருக்கும். எப்படி இருக்கும் என்றால் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு அது பறவையாக ஆகிவிடும். மண்ணால் ஒரு பறவையை செய்து நான் ஊதுவேன், நான் ஊதுவதனால் அது ஆகும் என்று சொன்னால் இணை வைத்தலாக ஆகிவிடும். நான் ஊதுவேன், அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் அது பறவையாக மாறிவிடும். அப்ரஸ, கண் பிறவி குடர்களையும் குஷ்டரோகிகளையும் நான் குணப்படுத்துவேன். மௌத்தா, இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன். சும்மா சொன்னா இணை வைத்தலாக ஆகிவிடும். பிஇذنில்லாஹ், இறந்தவர்களை நான் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு உயிர்ப்பிப்பேன். குஷ்டரோகிகளையும் பிறவி குருடர்களையும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நான் குணப்படுத்துவேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இந்த அடிப்படையில் தான் சகோதரர்களை நாங்கள் சொல்கிறோம். சூனியம் இருக்கிறது என்று, அதனால் பாதிப்பு இருக்குது என்று சொல்கிறவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நடக்கும் என்று சொல்கிறார்களே, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் அல்ல, புரிந்து கொண்டே தங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும், மற்றவர்களோடு தங்களை சேர்ந்தவர்கள் அண்டிவிடக்கூடாது, சேர்ந்து விடக்கூடாது, அவர்கள் சொல்வதை கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இவர்கள் சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய பவரை கொடுக்கிறார்கள் என்று தவறாக சொல்கிறார்கள். எல்லா நபிமார்கள் செய்த அற்புதங்களும் இந்த வகை சார்ந்ததுதான். அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. நபிமார்கள் சுயமாக அதை செய்தார்கள் என்று நம்பினால் அது இணை வைத்தலை உண்டாக்கும். எனவேதான் எல்லா நபிமார்களும் இதை சொன்னார்கள். வமா கானலனா அன்அதியக்கும் பிசுல்தானின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் நாங்கள் செய்ய முடியாது என்று நபிமார்கள் சொன்னார்கள். வமா கானலி ரசூலின் ஐயஅதிய பிஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், எந்த ஒரு இறை தூதரும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்துவிட முடியாது என்றெல்லாம் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப இதை இன்னொரு கட்டத்துக்கு தாண்டி வாருங்கள். இது போன்ற சில வேலைகளை அல்லாஹ் தஆலா மனிதர்களை சோதிப்பதற்காக, ஈமானை சோதிப்பதற்காக, அக்கீதாவில் இருக்கக்கூடிய தெளிவை புரிந்து கொள்வதற்காக நல்ல நபிமார்களுக்கு இப்படி சில அற்புதங்களை கொடுத்தது போன்று கெட்டவர்களுக்கும் சில அற்புதமான நிகழ்ச்சிகளை கெட்டவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா செய்விப்பான். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தான். அவன் மக்களுடைய தங்க நகையெல்லாம் எடுத்து ஒரு காளை கண்டை செய்தான், ஒரு மாட்டை செய்தான். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது ஃபஅஹ்ரஜ லஹும் இஜ்லன் ஜஸதன் லஹு ஹுவார், அவன் அந்த மக்களுக்காக ஒரு மாட்டு சிலையை செய்தான். அதுக்கு ஜஸத், உடம்பு ஏற்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். உடம்பு ஏற்பட்டது. லஹு ஹுவார், அது மாடு போல கத்தியது. தங்கத்தால் செய்யப்பட்ட மாடு சதையோடு வருகிறது, அது மாடு போல கத்துகிறது. இதை பார்த்தால் ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த அற்புதம் நடந்த உடனே அந்த சாமரி என்கிற சைத்தான் சொல்கிறான், ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா, இந்த மாடுதான்
உங்களுடையவும் மூசாவுடையவும் கடவுள் நசிய மூசா இதை மறந்துட்டாரு என்று சொன்னதும் இந்த அற்புதத்தை பார்த்த ஈமான் இல்லாத மூசா நபியுடைய சமுதாயம் அந்த மாட்டை வணங்க துவங்கியது. இது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த செய்தியை சொன்னதும் மூசா நபி அந்த சாமிரி என்பவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, ஏன் இப்படி செய்தா என்று. அப்ப சாமிரி சொல்கிறான், பசர்த்து பிமாலம் யப்சுரு பிஹி, யாருமே பார்க்காத ஒரு காட்சியை நான் கண்டேன். அது என்ன என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிலத்துல கால் வச்சாங்க, அவன் கண்டுட்டான். கபுலத்தம் மின் அதரி ரசூல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்புடி மண்ணை எடுத்து இந்த மாட்டில போட்டேன், இப்படி நடந்தது, இப்படி செய்யுமாறு என் மனசு தூண்டியது என்று அந்த சாமிரி என்பவன் சொல்கிறான். நீங்கள் குர்ஆனிலே சூரா தாஹாவிலே 95, 96 வசனங்களிலே இதை பார்க்கலாம். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சாமிரி என்பவன் செய்த மாடு போல கத்தியது, ஜெசத் அதுக்கு உடம்பு ஏற்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு அற்புதம் நடந்தது. இது இன்றைக்கு நாங்க சொல்லல. ஆரம்ப காலத்தில் இப்ப யாரு சூனியம் இல்லை என்று பேசுறாங்களோ அவர்கள் மூஜிசாத்தும் கராமாத்தும் என்கிற தலைப்புல பேசுகின்ற போது, ஒரு நபி உயிரோடு இருக்கின்ற போது, ஒரு நபி பக்கத்தில் இருக்கின்ற போது ஒரு கெட்டவன் அற்புதத்தை செய்தான், ஆனால் அந்த நபியினால் அதற்கு மாற்று அற்புதம் செய்ய முடியாமல் போனது என்று அவங்க விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே ஒரு கெட்டவன் மூலமாக ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் உண்டாக்குறான். ஏன் உண்டாக்குறான்னு கேட்டா மக்களை சோதிக்கிறதுக்காக. இதற்கு ஹதீஸ்ல ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், நான் குர்ஆன்ல ஒன்று ஹதீஸ்ல ஒன்று ஏன் சொல்லிட்டு வரேன்னா, இவங்க ஹதீஸ சும்மாவே நிராகரிச்சுட்டு வராங்க. அதனால குர்ஆன்ல ஒன்று ஹதீஸ்ல ஒன்று சொல்லிட்டு வருகிறேன். ஹதீஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தஜ்ஜால் உலகத்திலே எல்லா நபிமார்களும் எச்சரித்த ஒரு மோசமானவன். அவன் பல அற்புதங்களை செய்வான். அவன் செய்யக்கூடிய அற்புதங்களில் சிலது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. அவன் வானத்தை பார்த்து மழை பெய்யும் என்பான், மழை பெய்யும். மழை பெய்யுமாறு வானத்துக்கு உத்தரவிடுவது அல்லாஹ்வா மனுஷனா? அல்லாஹ் தான் உத்தரவிடுவான். ஆனால் தஜ்ஜால் சொல்வான் மழை பொழியும். ஒரு ஊருக்கு போவான், அந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த ஊரை கடந்து போகின்ற போதே அந்த ஊர் அப்படியே செழிப்பிழந்து போய்விடும், மரங்கள் எல்லாம் காய்ந்து போய்விடும், அந்த ஊரினுடைய ஆடு மாடுகளுடைய பால் மடிகள் எல்லாம் சுருங்கி போய்விடும், அவனை ஏற்றுக்கொண்ட ஊர் செழிப்பாக இருக்கும் என்றெல்லாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஹதீஸ் சொல்கிறது என்றால், ஒருவன் தஜ்ஜாலை வந்து மறுப்பார், ஒரு மூமின், அன்றைக்கு வாழக்கூடிய ஒரு மூமின் மக்களை பார்த்து தஜ்ஜால் கேட்பான், இவனை கொன்றுவிட்டு மீண்டும் உயிர்ப்பித்தால் நான் கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்பான். மக்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வார்கள். அப்போது அந்த மூமினை ரெண்டாக பிளந்து 2 கூறாக போட்டு நடுவிலே நடப்பான். ஒரு ஆளை ரெண்டாக பொளந்து 2 கூறாக 2 சைட்ல போட்டு நடுவிலே நடந்து எலும்பு என்று சொன்னதும் அவர் மீண்டும் உயிர்ப்பித்து எழும்புவான். இப்போது மக்களை பார்த்து கேட்பான், இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறேன், நான் கடவுளா இல்லையா என்று கேட்கின்ற போது அங்கு இருக்கிறவர்கள் கடவுள் என்று நம்பி விடுவார்கள். ஆனால் அந்த மூமின் என்ன சொல்வான் தெரியுமா? இப்ப எனக்கு நீதான் ரசூலுல்லாஹ் சொன்ன தஜ்ஜால் என்பது ப்ரூவ் ஆகிவிட்டது. தஜ்ஜால் இப்படி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தார், நீதான் தஜ்ஜால் என்று எனக்கு உறுதியாகிவிட்டது என்று சொல்வான். மீண்டும் அந்த மனிதனை கொலை செய்வதற்கு அவன் முயற்சி செய்வான், அவனால் கொல்ல முடியாமல் போய்விடும் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை வைத்து பாருங்கள். தஜ்ஜால் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். இப்ப தஜ்ஜால் இந்த ஹதீஸை நம்பினா ஒரு முஸ்லிக்னு சொல்லிடலாமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தஜ்ஜாலுக்கு கொடுத்ததா சொல்லலாமா? நாங்கள் என்ன நம்புகிறோம் என்றால், தஜ்ஜால் உயிர்ப்பித்தாலும் அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடப்பது. முழு பவர் தஜ்ஜாலுக்கு கிடையாது, மீண்டும் அவரை கொல்வதே அவனுக்கு முடியாது என்று ஹதீஸ் சொல்லுது. எனவே சூனியக்காரன் நினைத்ததை எல்லாம் செய்வான் நாங்கள் நம்பாத காரணத்தினாலும், சூனியக்காரன் எதையாவது செய்தால் அது அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் தான் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிற காரணத்தினாலும் இது அல்லாஹ்வுடைய பவரை சூனியக்காரனுக்கு கொடுப்பதாக இருக்காது என்கிற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு பிரச்சனை. இப்ப குர்ஆன்ல சூனியம் இருக்குது, சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறது கூடாது என்றெல்லாம் வந்திருக்குது. ஹதீஸ்ல வந்தா நிராகரிச்சிடலாம். குர்ஆன்ல வந்தா என்ன செய்யறன்னு சொன்னா, அந்த சூனியம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை மாற்றி விடுவது. கடந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா வழிகடர்களும் இதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம் மாத்துறாங்கன்னு சொன்னா, சூனியம் என்று சொன்னா அது மந்திரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று கிடையாது, அது வெறும் மேஜிக் வித்த,
அதைத்தான் குர்ஆன் சொல்லுது என்று குர்ஆனுடைய அர்த்தத்தை மாற்றுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பதில் அடிப்படையான அம்சம் என்னவென்றால், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அதை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன அர்த்தத்தில் சொன்னானோ அந்த அர்த்தத்தில் ஈமான் கொள்ள வேண்டும். அர்த்தத்தை மாற்றி ஈமான் கொண்டால் அது அல்லாஹ்வை ஈமான் கொள்வதாக இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை அதனுடைய அர்த்தத்தை மாற்றி ஈமான் கொண்டால் அது அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்டதாக இருக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே மேஜிக் என்ற அர்த்தத்தை தான் இதை சொன்னானா? இதை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு மெஜிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லிட வேண்டியிருக்குது. மெஜிக்னு சொன்னா என்னன்னு கேட்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவனும் அவனுக்கு இருக்கக்கூடிய மூளையை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி செய்யறது. அதை கொஞ்சம் சொன்னா எங்களுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணமா ஒரு மேஜிக் செய்வாங்க, கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்லுவாங்க. சபையில இருந்து ஒருவரை கூப்பிட்டு ஒரு கூட்டுக்குள்ள வச்சு உள்ள அனுப்புவாங்க. அனுப்பி கதவை மூடிட்டு மீண்டும் கதவை திறப்பாங்க. உள்ள அந்த ஆள் இருக்காது. அடுத்த நிமிஷம் அப்படியே கையை காட்டினா அங்க ஒரு மேல பில்டிங்ல இருந்து அந்த பையன் வருவான். அதே பையன், அதே உசரம், அதே முகம், அதே உடுப்பு வந்து மேல மரபு கூட்டுக்குள்ள அனுப்பி எடுத்துருவாங்க. இது பார்க்கறதுக்கு பெரிய ஒரு அற்புதமா இருக்கும். அந்த மேடையிலே 2 கூடு வச்சு செய்வாங்க. கூடு விட்டு கூடு பாய்தண்டு. இங்கால கூடு போட்டுட்டு திறப்பாங்க, அங்க ஆள் இருக்காது, இந்த கூட்டுக்குள்ள ஆள் இருக்கும். அப்படி செய்வாங்க. இப்ப இது மேஜிக். இதுக்கு என்ன செய்யணும்னா செட்டப் பண்ணணும். இதுக்கு பெரிய செட்டப் பண்ணதுக்கு ஒன்றும் கிடையாது. ரெட்ட குழந்தைகள் ஒரு ஆள் ஒரு ஜோடி இருக்கணும். ரெட்ட பிள்ளைகள் இருப்பாங்க. ஒண்டா பிறந்த 2 பேர் பெரும்பாலும் ஒரே ரூபத்தில் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே வயசுங்கிறதுனால ஒரே சைஸ்ல இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே வகையான உடுப்பை உடுப்பாருன்னா சில நேரம் உம்மா வாப்பாக்கு ஆள் பேர் மாறிடும். இப்ப உதாரணமா அகமது என்கிற ஒரு ஆளை நான் உள்ள விடுறேன். திரும்ப 2வது நிமிஷம் அந்த சபையில இருந்து அவரை எடுக்கிறேன். நீங்க யோசிக்கிறீங்க என்னன்னு கேட்டா, உள்ள போன அகமது சபையில இருந்து எழும்பி வராது, இது எப்படி நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உள்ள போனது அகமதா இருப்பாரு, அங்கிருந்து வர்றது முகமதா இருப்பாரு, ரெட்ட பிள்ளைகள். நம்ம பேசுகின்ற போது உள்ள போன அகமது சபையில இருந்து வந்தான்னு சொல்லுவோம். இதையே ஒரு அறிவுள்ளவன் சொல்றதாக இருந்தா அல்லது அல்லாஹ் சொல்றதாக இருந்தா அகமது போய் அகமது சபையில இருந்து வந்தான்னு சொல்லுவானா? அப்படி சொல்ல மாட்டான். இன்னொரு உதாரணத்தை கண்ணியத்துக்குரிய சொல்றேன். இந்த மேஜிக் குழப்பம் தீர்றதுக்காக அதுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. இந்த மேஜிக் செய்யறவங்களை பார்த்தா, உதாரணமா ஒரு பொம்பளை ஒரு கையால ஒரு இப்படி ஒரு பலகையை பிடிச்சிருப்பா, கழுத்துல போட்டு தொங்க போட்டிருக்கும். அதுல ஒரு பூ இருக்கும். அவ கைக்கு கருப்பு சொக்ஸு போட்டிருப்பான். ஒருவன் வருவான், அவன் கைக்கு வெள்ளை சொக்ஸு போட்டிருப்பான். இந்த கூடையில இருந்து ஒரு பூ எடுப்பான். எடுத்து அப்படியே அந்த பெண்ணுக்கு பின்னால வருவான். வந்து உலகமகா குத்துச்சண்டை வீரம் மாதிரி கையை ஓங்கி பிடிச்சு கொண்டு பலமா கத்தி முதுகுல ஒரு குத்து குத்துவான். குத்துகின்ற போது அந்த பொண்ணுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அப்படியே அந்த கை வெளியே வந்து அந்த பூவை இந்த கூடையில வைப்பான். பார்த்தா அந்த கை வெள்ளை சொக்ஸு, மேஜிக்காரன் போட்ட மாதிரியே வெள்ளை சொக்ஸு போட்டிருக்கும். இப்ப பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் குத்துன கை இங்கால வெளியே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த பொண்ணுக்கு இந்த பிடிச்சிட்டு இருக்கிற கை உண்மையான கை இல்லை, பிளாஸ்டிக் கை ஒன்று போட்டிருப்பாங்க. அவட உண்மையான கை அவனுடைய சட்டைக்குள்ள இருக்கும். இவன் குத்துற நேரத்தில் அவன் அந்த கையை வெளியால எடுத்து பூவை வைப்பான். இது வித்தியாசம் விளங்காம இருக்கிறதுக்காக அவன் போட்டிருக்கிற அதே சொக்ஸு அவட கைக்கு போட்டிருக்கும். ஒரு கைக்கு கருப்பு சொக்ஸு, மறு கைக்கு வெள்ளை சொக்ஸு. வெள்ளை கையை வெளியே எடுப்பான். அவங்க கொஞ்சம் எக்ஸாம் பண்ணுவாங்க. நடிக்கும் போது வேதனை மாதிரி ஒரு எக்ஸாம் பண்ற நேரத்தில் அது உண்மையா அவன் கையே வந்த மாதிரி தெரியும். இதை நம்ம சும்மா சொல்ற நேரத்தில் மேஜிக்காரனுடைய கை உள்ளால வந்துச்சுன்னு சொல்லுவோம். இதை விளங்கினவன் சொல்றதாக இருந்தா பொம்பளை கை தான் இங்கால வந்துச்சுன்னு சொல்லுவான். இந்த விளக்கத்தை கொஞ்சம் விளங்கி கொண்டு பின்னால நான் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் இடையில ஒரு போட்டி நடக்குது. சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோட கயிறுகளையும் தடிகளையும் போடுறாங்க. போட்டது என்ன, கவுரும் தடியும். அந்த கவுரும் தடியையும் போட்டதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறார், பலம்மா அல்கௌ சஹரு ஐயுனன் நாஸ், அவர்கள் போட்ட போது மக்களுடைய கண்களை வசியப்படுத்தினார்கள். வஸ்தர்ஹபூஹும், மக்களை பயன்காட்டினார்கள். பஜாஉ பிஸ்ஹிரின் அதீம், பயங்கரமான ஒரு சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, போட்டியை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நாங்க ஆரம்பிக்கட்டுமா?
நாங்க போடுறதா நீங்க போடுறீங்களான்னு கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நீங்க போடுங்க. பைதா ஹிபாலுகும் அவர்களுடைய கயிறுகளும் வைசியுகும் அவர்களுடைய தடிகளும் யுகையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ அவர்களுடைய சூனியத்தின் காரணமாக அவர்களுடைய கயிறுகளும் தடிகளும் மூசா நபிக்கு ஒரு பாம்பு போல தோன்றியது. முன்னால் உள்ள வசனத்தில் மக்களை பயங்காட்டினார்கள் என்று சொல்கின்ற போது முழு மக்களுக்கும் அது பாம்பாக தோன்றியது. பௌஜஸபி நஃப்ஸிஹி ஹீபத்தன் மூசா மூசாவுடைய உள்ளத்தில் பயம் ஏற்பட்டது. நாங்க சொன்னோம் மூசா நீங்க பயப்படாதீங்க, நீங்க தான் வெற்றி பெறுவீங்க நாங்க சொன்னோம். இப்ப கண்ணி நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன போட்டாங்க? கவுற்றையும் தடியையும் தான் போட்டாங்க. பார்க்கறதுக்கு அது எதுவா தெரிஞ்சிச்சுன்னு கேட்டா பாம்பா தெரிஞ்சிச்சு. பாம்பா மாறல, பாம்பு போல தெரிந்தது. எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்டால் அவர்களுடைய சூனியத்தால தெரிஞ்சிச்சு. மூசா நபிக்கும் அப்படித்தான் தெரிஞ்சிச்சு, அந்த இருந்த மக்களுக்கும் அப்படித்தான் தெரிஞ்சிச்சு. மூசா நபியும் பயந்தாரு, மக்களும் பயந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சார்களே, இதை மேஜிக்குங்கிறாங்க. மேஜிக்காரன் இப்படி செய்யறா என்ன செய்யணும்டா, கவுத்த காட்டணும், மறைச்சிட்டு பாம்பை போடணும், அப்பதான் பாம்பு தெரியும். நான் ஒரு தாளை இப்படி 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 பிச்சு வாயில போட்டு திரும்ப இப்படியே இழுத்து ஒட்டி காட்டுவேன். அப்ப நான் என்ன செய்யணும்டா, பிச்ச தாளு வேற, வாயிலிருந்து எடுக்கிற தாளு வேற. மேஜிக் என்றால் அப்படித்தான் செய்யணும். ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்டா, கவுத்த காட்டிட்டு அவங்க பாம்பை போட்டாங்கன்னு சொல்லல, போட்டது கவுறுதான், போட்டது தடிதான், அது பாம்பு போல தெரிஞ்சது. சாதாரண மக்களுக்கல்ல, மூசா நபிக்கும் பாம்பு போலதான் தெரிஞ்சது என்று அல்லாஹ் சொல்கின்ற போது அது மேஜிக் என்று சொன்னால் இது எப்படி சகோதரர் நீங்க ஏற்றுக்குவீங்க? இதை எப்படி அறிவுக்கு உட்பட்டதாக எடுத்துக்கொள்வது? அவங்களுடைய சூனியத்தின் காரணமாக பாம்பு போல தெரிஞ்சது என்று சொன்னா இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ ஒரு புது விளக்கம் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, அதுல என்னமோ மெக்னீசியம் என்னமோ பூசினாங்களா அந்த கவுத்துலையும் தடியிலையும், அதை போட்டா வெயிலால சுருண்டிச்சாம். ஒரு கவுத்தை நீங்க போடுறீங்க, வெயிலுக்கு அந்த கவுறு சுருளுது, எவனுக்காவது பயம் வருமா? இப்ப நான் இந்த இடத்துல ஒரு மெஜிக் செஞ்சா நீங்களே சாதாரண முஸ்லீம்னா சிரிச்சு பார்த்துட்டு விடுவீங்க, ஒரு மாற்று மாத்தவங்களா கை தட்டி வர வைப்பீங்க, எவனால் பயப்படுவீங்களா? மேஜிக் பார்த்து எவனால் பயப்படுறீங்களா? மூசா நபி பயந்து ஓட பார்த்தாரு, அங்கிருந்த மக்கள் எல்லாம் பயந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். வெறும் மேஜிக்கு தான் பயந்தாங்களா? அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது சூனியத்தினால் இது நடந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிற போது ஏதோ அல்லாஹ் இருக்குதுன்னு சொல்கிறானா அதை நம்பிட்டு போக வேண்டியதுதான். அது எப்படி என்று எனக்கு புரிஞ்சாலும் சரி புரியாவிட்டாலும் சரி அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்கள் பொய்ப்பிக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க, சூனியத்தை கற்றுக் கொடுப்பது குஃப்ருன்னு அல்லாஹ் சொல்கிறான். சூனியம் என்று அந்த சிகரங்கிற வார்த்தைக்கு மெஜிக்னால அர்த்தம் செய்யறாங்க. மெஜிக்கை கற்றுக் கொடுப்பது குஃப்ரா? உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அவங்க காவிர் ஆயிடுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க தான் மேடைகள் தோறும் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி மேஜிக் செஞ்சு காட்டினவங்க. அப்ப அவங்க தான் காவிரா போயிடுவாங்க. சூனியத்தை கற்பது குஃப்ரு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூனியம் என்பதற்கு மேஜிக்னு நீங்க அர்த்தம் செஞ்சா கற்றுக்கொள்றவங்க குஃப்ரா போயிடுவாங்க. கற்றுக் கொடுத்த நீங்க காவிரா போனதும் இல்லாம லட்சக்கணக்கா மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி மக்களை கூப்பிட்டு அவங்களையும் காவிரானாக ஆக்கியதா இருக்கும். இதன் மூலமாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்குவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. எங்கேயாவது புருஷன் பொண்டாட்டி மேஜிக் பார்க்க போயிட்டு மேஜிக் பார்த்ததுனால பிரிஞ்சு போய்த்தாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி போனா சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வராங்க. மேஜிக்குக்கும் கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதுல சம்பந்தப்படுத்த முடியாது என்கிற போது இப்ப இதுக்கு வேறொரு புது விளக்கம் என்னன்னு கேட்டா, இங்கனைக்கு மேஜிக் என்கிற அர்த்தம் கிடையாது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில மூட்டி விட்டு பிரிச்சு விடுறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில மூட்டி விடுறதுக்கு யாராவது கிளாஸ் போவாங்களா? போய்த்து படிப்பாங்களா? நான் ஒரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்குள்ள மூட்டி விடணும், அதுக்கு ஒரு ட்ரைனிங் தாங்கன்னு படிப்பீங்களா? எங்கேயா போய்த்து அது படிச்சு கொடுத்து செய்யற வேலையா? சரி, அப்படியே ஒருத்தன் செஞ்சிட்டான்னா அவன் காவிரா ஆயிடுவானா? அப்படி பார்த்தா இன்றைக்கு நிறைய மாமியார் காவிரா போயிடுவாங்க. மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில பிரிவினை உண்டாக்குறதுக்கு, தம்பிக்கும் மனைவி மைனிக்கும் இடையில பிரிவினை உண்டாக்குறதுக்கு போட்டு கொடுக்குற எத்தனை பேர் காவிரா போய் குபுருன்னு சொல்லுவீங்களா? புறம் பேசி பிரிச்சு விடுறத குபுருன்னு சொல்ல முடியுமா? அப்ப எங்க அறிவு வைத்து இத பகுத்தறிவுவாதம்னு சொல்றாங்க. குர்ஆனுக்கு முரண்பட்ட எதுவுமே பகுத்தறிவாக இருக்காது.
நிச்சயமாக அது ஒன்னா நம்பர் முட்டாள்தனமாக தான் இருக்கும். அப்ப ஒரு ஏதோ ஒரு முடிவை எடுத்து விட்டு அந்த முடிவை சரி பண்ணுவதற்காக அங்கால இங்கால ஜாயின் பண்றதை பார்க்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வம்மாவும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லா. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சூனியத்தின் மூலமாக அவங்க யாருக்கும் எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். சூனியம் என்பது மேஜிக்னு சொன்னா மேஜிக்ல என்ன தீங்கு இருக்குது? செய்யறவன் உழைச்சிட்டு போறான், பார்க்கிறவன் சந்தோஷமா போறான். இங்க இந்தியால இருந்து வருவாங்க மேஜிக் நிபுணர்கள் வந்து செய்வாங்க. கூட்டம் இதை விட அதிகமா சேரும். அவனுக்கு நல்ல உழைப்பா இருக்குது. பார்த்தவங்களும் சில சந்தோஷமா ஏதோ வித்தியாசமா பார்த்தவங்க சந்தோஷமா போறாங்க. படம் பார்க்கறதை விட சந்தோஷமா போவாங்க நேரடியா பார்த்தவங்க சந்தோஷத்துல. அப்ப மேஜிக்ல ஏதாவது தீங்கு இருக்குதா? அப்ப இது குர்ஆனுக்கு இல்லாத ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மேஜிக் என்று சொல்வது குர்ஆனுடைய அர்த்தத்தை குழப்புவது, குர்ஆனுக்கு இல்லாத ஒரு அர்த்தம் செய்வது. இன்னொரு செய்தியை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 9 அத்தாட்சிகளை கொண்டு வந்தாங்க அல்லாஹ்வுடைய நியதி பிரகாரம். பலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முப்சிரத்தன் காலு ஹாதா சிஹ்ரும் முபீன். தங்களிடத்திலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தாட்சிகள் தெளிவாக வந்தபோது அதை அவர்கள் சூனியம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த 9 அத்தாட்சிகளில் சிலதை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான். பார்சல்னா அலைஹிம் தூஃபான், அவர்களுக்கு நாங்கள் வெள்ளத்தை கொண்டு வந்தோம். வல் ஜராத், வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தோம். வல் லிபாதி, அவர்களுக்கு நாங்கள் தவளைகளை கொண்டு வந்தோம். வத்தம, இரத்தத்தை கொண்டு வந்தோம். ஆயாத்தி முபஸ்ஸலாத், ஒன்றை விட்டு ஒன்றாக வரக்கூடிய அத்தாட்சிகளாக கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வெள்ளம் வந்துச்சு, வெட்டுக்கிளி வந்துச்சு, தண்ணியை திறந்து அதுல ரத்தம், சாப்பாட்டை திறந்து அதுல ரத்தம், ரத்தமா இருந்துச்சு, தவளைகள் வந்துச்சு. இதையெல்லாம் அந்த மக்கள் என்ன சொன்னாங்கடா சூனியம்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேஜிக்காரன் செய்யறா என்ன செய்யலாம்டா, தொப்பியை சும்மா இப்படி காட்டலாம், காட்டிட்டு மருக பெறட்டினா அதுலேருந்து ஒரு தவளை எடுக்கலாம். ஒரு கூன்னா ஒரு 5 தவளை எடுக்கலாம். சரி, ஒரு 10 தவளை எடுக்கலாம்னு சொல்லுங்க. மேஜிக் மூலமாக ஒரு ஊருக்கு தவளை அனுப்ப முடியுமா? இது சாத்தியமா? நான் ஒரு தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு போத்தல்ல சின்ன ஒரு ஓட்டையை போட்டுட்டு போத்தல்ல தண்ணி இல்லாம காட்டிட்டு இப்படி திறந்து அந்த ஓட்டையை திறந்து விட்டா தண்ணி வரும். உள்ள வச்சு தண்ணி செட்டப் பண்ணி செய்யலாம். ஒரு ஜொக்கு 2 ஜொக்கு தண்ணி எடுக்கலாம். ஒரு ஊருக்கு தண்ணி அனுப்பலாமா மேஜிக்ல? அவங்க செஞ்சத அற்புதத்தை அவங்க மேஜிக்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு முட்டாள்தனமான நிலை வரும். அவங்க சூனியம் தான் நம்பினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே மேஜிக் என்கிற வார்த்தைக்கு அதாவது சிஹர் என்கிற வார்த்தைக்கு மேஜிக் என்கிற அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்படலை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கும் மேஜிக்ங்கிறதுக்கு சிஹர் என்கிற அரபு வார்த்தை தான் மேஜிக்கு பயன்படுத்தப்படும். அரபு மொழியில் சிஹர் என்கிற வார்த்தை சாஹிர் என்று சொல்லி நீங்கள் யூடியூப்ல போய் தட்டினீங்கன்னு சொன்னால் மேஜிக்காரனுடைய இதுகள் தான் வரும் அரபு மொழியில். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன அர்த்தத்தில் குர்ஆன்ல சொன்னான், எந்த அர்த்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தனிபு சபுவ மூபிகாத் 7 பெரும்பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. மேஜிக்கை தான் தவிர்ந்து கொள்ள சொன்னாங்களா? சிகரை தவிர்ந்து கொள்ளுங்கள், வட்டியை தவிர்ந்து கொள்ளுங்க, மேஜிக்கை தவிர்ந்து, அப்படித்தான் ரசூலா சொன்னாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதாவது சைத்தானிடத்திலே துணை பெறுவதற்காக சைத்தானை வழிபட்டு அதன் மூலமாக சில தீங்குகளை உண்டு பண்ணுவதற்காக முயற்சி செய்வது, தீங்கு நடந்தால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் நடக்கும். இதை சிகரைத்தான் இஸ்லாம் சொல்லுது. கற்பது குஃபுரு, கற்றுக் கொடுப்பது குஃபுரு, செய்கிறவனை கொலை செய்யணும் என்ன இஸ்லாம் சொல்றது இந்த சிகரை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூனியம் ஒன்று இருக்குதா இல்லையான்னு கேட்டா இருக்குது. செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்டா செய்யக்கூடாது. அதனால தீங்கு வருமா வராதான்னு கேட்டா அல்லாஹ் நாடுனா தீங்கு வரும், நாடாட்டி எவனாலும் எதுக்கும் செய்ய முடியாது. இந்த சூனியம் ஒன்று இருக்குது என்று நம்புவது, அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் அதனால் பாதிப்பு வரும் என்று நம்புறது, இதெல்லாம் இணை வைத்தல உண்டாக்குமான்னு கேட்டா இணை வைத்தல உண்டாக்காது. சூனியம் ஒன்று இல்லை என்று நம்புவது, அப்படி சொல்லுவது குஃபுரை ஏற்படுத்தும் என்று பல அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள்.
ஏனென்று கேட்டால் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒன்றை நிராகரிக்கிற காரணத்தினால் குஃப்ரு ஏற்படும் என்கிறதுனால். எனவே கண்ணியத்துக்குரிய சோர்களே, சூனியம் என்கிறத இருக்குது என்று நம்புவது குஃப்ரை ஏற்படுத்தாது. இது தவறான ஒரு பிரச்சாரம், மக்களை வழிகெடுக்கிறதுக்கான ஒரு தவறான ஒரு வழிமுறை. இறுதியாக சில செய்திகளை கண்ணியத்துக்குரிய சோர்களே இங்கு சொல்ல வேண்டும். என்னன்னு கேட்டா, இப்போ புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்துவா, யாராவது சூனியம் இருக்குன்னு கேட்டால் அவனுக்கு பின்னால் தொழக்கூடாது. சூனியம் இருக்குது நம்புறவங்களுக்கு பின்னால் தொழக்கூடாது. ஏன் தொழக்கூடாதுன்னா அவங்க முஸ்ரிக்குகள். சரி, நாங்கள் சூனியம் இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறோம்னு சொன்னால், குர்ஆனில் வந்திருக்குது, புகாரியில் வந்திருக்குது, முஸ்லீமில் வந்திருக்குது, அஹ்மதில் வந்திருக்குது, ஏனைய ஹதீஸ் கிரந்தங்களில் வந்திருக்குது. அவங்கெல்லாம் ஹதீஸை சொன்னதுனால நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த இமாம்கள் எல்லாம் காபிர்களா முஸ்ரிக்குகளா என்று கேட்டால் அதுக்கு ஒரு புது விளக்கம் என்னன்னு கேட்டால், நாங்கள் சூனியத்தில் சிகுறு இருக்குதுங்கிறத நாங்கள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாங்கள் கண்டுபிடிச்சு இன்றைக்கு தமிழ் உலகத்தில் சொல்லி இருக்கிறோம். எங்களோட தவா யாருக்கெல்லாம் எட்டிச்சோ அவங்க இருக்குதுன்னு நம்புனா காவிரா போயிடுவாங்க. இல்லைன்னு தவா எட்டாதவங்க, இப்போ அரபு நாட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியாது நாங்கள் சொன்னது, அவங்க நம்புனாங்கன்னா அவங்க காவிர் இல்லை. நாளைக்கு அல்லாட மர்மையில் விசாரணையை மாற்ற வேண்டியிருக்குது. ஒருவன் போகிறான், போய்த்து நீ சூனியம் இருக்குதுன்னு நம்புனியா இல்லையா? நான் இருக்குதுன்னு நம்புனேன். உன மொழி என்ன? எனக்கு சிங்களம் தான் தெரியும், தமிழ் தெரியாது. சரி பரவாயில்ல, நீ தப்பிட்டா. தமிழ் தெரியாதால நீ தப்பிட்ட, நீ சொர்க்கத்துக்கு போகலாம். இன்னொரு சூனியம் இருக்குதுன்னு நீ நம்புனியா? நம்புனேன், நான் அரபு தான் எனக்கு தெரியும். சரி நீயும் தப்பிட்ட. இன்னொரு வாரம் எனக்கு தமிழ் தான் தெரியும். தமிழ் தெரியுமா? அப்போ தமிழ் உலகத்தில் இதை பற்றியெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு நீ நம்புனி, அப்போ நீ நரகத்துக்கு போ. இப்படி அல்லாஹ் விசாரணை செய்வானா? இது எந்த அடிப்படையில் இதை சொல்றாங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவங்களுடைய தவா எட்டினவங்க நம்புனா முஸ்ரிக்காம். ஏன்னா அண்மையில் மக்காவுக்கு போய் எப்படி தொழுகிறது? அப்போ மக்காதையுமா சூனியம் இருக்குது நம்புறாரு, ஹஜ்ஜுக்கு போகலாது, உம்ராவுக்கு போகலாது என்று கேட்டால் எங்களுடைய தவா அவருக்கு எட்டலை, அதனால் அவருக்கு பின்னால் தொழலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எதை சொன்னாலும் அதுக்கு ஏதாவது போலி ஆதாரம் சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. இதுக்கு சொல்லக்கூடிய ஆதாரம் என்னன்னு கேட்டால், யூதர்கள், இது கனவுல நடந்த நிகழ்ச்சி, யூதர்கள் சொல்றாங்க, இன்னக்கும் கௌமுன் துஸ்ரிகூன், நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க. எப்படி இணை வைக்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் மாஷா அல்லாஹு வசா முஹம்மத், அல்லாஹ் முகமது நாடியதால் நடந்துன்னு சொல்றீங்க. பல் காபா மீது சத்தியமான்னு நீங்கள் சொல்றீங்க. இது இணை வைத்தல் தானே என்று சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் இதுக்கு பிறகு அப்படி சொல்றதாக இருந்தால் மாஷா அல்லாஹ் வஹதான்னு சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் நாடியதால் நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா மாஷா அல்லாஹ் நாடியதால் நடந்தது, சும்மா சீர்த்த பிறகு நீங்கள் நாடியதாக நடந்ததுன்னு சொல்லுங்க. அல்லாவையும் அந்த ஆணையும் சேர்க்காதீங்க. வல் காபான்னு சத்தியம் பண்ணாதீங்க, ரப்பில் காபா, காபாவின் இறை மீது சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை எப்படி போடுறாங்கன்னு கேட்டால், யூதர்கள் வந்து சொன்னாங்களாம். சொன்னோடனே ரசூல்லா கூட, ஆமாம் நம்ம கூட யோசிக்காம விட்டோமே வகி, அப்போ ரசூல்லா உன்னை சொல்றதுன்னு அல்லாஹ் வகியா சொல்லணும். இது எங்கே போய் சேர்ந்து அல்லாஹ் கூட யோசிக்காம விட்டாண்டாகுது. சரி நம்ம கூட யோசிக்காம விட்டோமே, அதுக்கு பிறகு சஹாபாக்களை பார்த்து சொல்ல வேணான்னு சொன்னாங்களாம். இப்போ வாதம் என்னன்னு கேட்டால், சஹாபாக்கள் ஏற்கனவே அதை உணராமல் சிறுக்க உணராமல் செஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்கள முஸ்ரிக்குன்னு சொல்லுவோமா? இல்லை. ரசூல்லா செய்ய வேணான்னு சொன்னாங்க, அதோட விட்டுட்டாங்க. ரசூல்லா செய்ய வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க செஞ்சிருந்தா முஸ்ரிக் ஆகுவாங்க. புகாரி இமாமுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்து அதுக்கு பிறகு அவங்க சொன்னா நம்ம அவங்களையும் தான் முஸ்ரிக்குன்னு சொல்லுவோம்னு சொல்றாங்க. எங்களோட கேள்வி என்னன்னு கேட்டால், இஸ்லாம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துச்சு. சாராயத்தை அல்லாஹ் ஹராமாக்குறதுக்கு முன்னால குடிச்சிட்டு தான் இருந்தாங்க சஹாபாக்கள். அதுக்கு முன்னால குடிச்சவங்க பாவிகள் கிடையாது. குடிக்க வேணான்னு சட்டம் வந்ததுக்கு பிறகு குடிச்சா பாவிகள். ஆரம்பத்தில் பைத்துல் முகதஸை நோக்கி தான் மக்கள் தொழுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் திரும்பவுன்னு சட்டம் வருகிறது. ஒரு ரக்காயத்தை இந்த பக்கமா தொழுதவங்க சட்டம் கிடைச்ச உடனே மறுபக்கம் திரும்பி தொழுகிறாங்க. அவங்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இப்போ ஒருவன் இந்த பக்கம் நோக்கி தொழுதான்னா தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது, சந்தர்ப்பம் இல்லை. அதாவது கிப்லாவை தெரிஞ்சு கொண்டே. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னு கேட்டால், வகி வந்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சட்டம் வருகிறது. வகி வருவதற்கு முன்னால் அவங்க செஞ்சாங்கன்னு கேட்டால் அது மார்க்கத்தில் அன்றைக்கு அனுமதிக்கப்பட்டு தான் இருக்குது, தடை வரவில்லை. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால், நீங்கள் புதுசாக ஆய்வு செஞ்சீங்களா, அந்த ஆய்வை வகிக்கு நீங்கள் ஒப்பிடுறீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல்
செய்ய வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு அது மார்க்கமாக ஆகுது. அதுக்கு பிறகு செய்தா குற்றவாளியா ஆகுறாங்க. இப்ப நீங்க ஆய்வு செய்து சொல்லி அது தமிழ் வட்டாரத்தில் கிடைச்சோன்னு ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளாத மற்ற எல்லாரும் காவிரா போவாங்கன்னு கேட்டா உங்களுடைய சுய ஆய்வை அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிக்கக்கூடிய வகைக்கு சமமாக ஆக்குறீங்களே, இது எங்க கொண்டு போய் நிப்பாட்டு? அந்த ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்குது. குர்ஆனுக்கு பிழையா சொன்னாலும் பிழைன்னு சொல்லிடக்கூடாது, ஹதீஸுக்கு பிழைன்னு சொன்னாலும் பிழைன்னு சொல்லிக் கூடாதுன்னு சொன்னா அந்த வகையுடைய ஸ்டேஜுக்கு அவர்களை உயர்த்துவதாக ஆகிவிடுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது தவறான ஒரு வாதம். இன்னொரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தசாலு தாயிபத்தும் மின் உம்மத்தி அலல் ஹக்கி மன்சூரா. அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சூனியம் ஒன்று இருக்குதுன்னு நம்புறவன் முஸ்லிக்குங்கிறத இப்பதான் நம்ம ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னு சொன்னா, நீங்க சொல்வதுதான் சத்தியமான மார்க்கம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் இந்த கொள்கை இதற்கு முன்னால் இருந்திருக்கணும், இதற்கு முன்னால இருந்திருக்கணும், சஹாபாக்கள் காலத்திலிருந்து வந்திருக்கணும். உங்களுக்கு முன்னால யாருமே இதை சிறு சூனியம் நம்புறதே குபுருண்டு சிறுக்குன்னு சொல்லலன்னு சொன்னா, அவங்களுக்கு பின்னால தொழ முடியாதுன்னு சொல்லலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புதியான ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கிறீங்க. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, பித்அத்ங்கிறது கூட்டுதுவாவில் மட்டும் கிடையாது, கத்தங்கந்தூரில மட்டும் கிடையாது. பித்அத்ங்கிறது பாரதூரமான பித்அத்ங்கிறது கொள்கை ரீதியாக வரக்கூடிய பித்அத். சூனியம் இருக்குது என்பதை நம்பக்கூடியவனுக்கு பின்னால் தொழ முடியாது என்ற கொள்கை இஸ்லாத்தில் ஏற்பட்ட கொள்கை ரீதியான ஒரு பித்அத். இந்த கொள்கையை யார் சொல்கிறார்களோ அவர்கள் பித்அத்காரர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது புதுசா கண்டுபிடிச்சோன்னு அவங்களே சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்துல புதிய ஒரு சட்டம் வரலாமா? புதிய சட்டம் வரலாம். எதுல வரலாம்? டெஸ்ட் டியூப் பேபி ஆகுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, இப்ப ஆய்வு செஞ்சு சொல்லலாம். சூனியம் என்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால இருந்து பேசப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நம்பிராதீங்க, நம்புனா சிறுக்குன்னு சொல்லல. நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வை விட நீங்க அறிவாளி ஆயிட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வை விட கொள்கையில நீங்க உறுதியாக ஆயிட்டீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தௌஹீதை நீங்கள் தெளிவா விளங்குறவங்க ஆயிட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வோ சஹாபாக்களோ இப்படி நம்பிராதீங்க, சிறுக்குல போய் விழுந்துருவீங்கன்னு சொல்லாம இருக்கின்ற போது நீங்க சொல்றீங்கன்னு சொன்னால் நீங்க அவங்களை விட கொள்கை உறுதி உள்ளவர்களாகவும் அவர்களை விட குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொண்டவங்களும் ஆயிட்டீங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வெறும் வாதங்களை நம்பி போகாதீங்க. தர்க்கவாதம் என்கிறது அவன் திறமைக்கு ஏற்ப எப்படி பேசினாலும் பார்க்கிறவனுக்கு நியாயமாப்படலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவு பேசுவதாக இருந்தால் அதற்கு நீண்ட டைம் எடுக்கும் என்கிற காரணத்தினால் அது சம்பந்தமாக ஒரே ஒரு செய்தியை கூறி நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டதாக ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ் தஆலா அதில் இருந்து அவங்களை பாதுகாத்தாங்க. இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த வசனம் என்னன்னு கேட்டா, வைதுகும் நஜ்வா இது யகூலுன லாலிமூன, அநியாயக்காரர்கள் ரகசியமாக தங்களுக்குள் பேசிக் கொள்கின்ற போது இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மசூரா, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னாங்க. அநியாயக்காரர்கள் தங்களுக்கு இடையில ரகசியமா பேசிக் கொள்கின்ற போது சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தான் நீங்க பின்பற்றுறீங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க அல்லாஹ் அநியாயக்காரன் சொல்கிறார். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு நாங்க நம்பிட்டோம்னு கேட்டா அவங்க சொன்னது சரின்னு ஆகிரும். எனவே நபி அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நாங்க நிராகரிக்கணும்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவங்க ரசூலுல்லாஹ்வை எந்த அர்த்தத்தில் சூனியம் செய்யப்பட்டவன்னு சொன்னாங்கன்னா, அவர் சூனியம் செய்யப்பட்டு மனசு குழம்பி இந்த குர்ஆன் சொல்றாரு எல்லாம் வெறும் புலம்பல் என்று சொல்வதற்காக சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை நிராகரிக்கிறதுக்காக. பின்னால வரக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். இதே பாணியில வேறொரு விஷயத்தை சொல்லுது. வஸர்ரு நஜ்வா, ஏற்கனவே சொல்லப்பட்டதில் வைதுகும் நஜ்வா, அவர்கள் ரகசியம் பேசுகின்ற போது என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்க என்ன சொல்கிறான்னு சொன்னா, வஸர்ரு நஜ்வா, அவர்கள் ரகசியமா பேசிக்கொண்டாங்க. அல்லதீன லலமு, அநியாயக்காரர்கள் ரகசியமா பேசிக்கொண்டாங்க. அல்ஹாதா இல்லா பஸரும் மிஸ்லுக்கும், இவரும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தானே என்று ரகசியமா பேசிக்கொண்டாங்க. முன்னாலே அதைத்தான் சொல்றாங்க. அவங்க ரகசியமா பேசுகின்ற போது, அநியாயக்காரர்கள் ரகசியமா பேசுகின்ற போது ஒரு சூனியம் செய்யப்பட்டவர் இவங்க பின்பற்றான்னு சொன்னாங்க. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அவன் அநியாயக்காரர்கள் ரகசியம் பேசுகின்ற போது ஒரு மனுஷனை பின்பற்றாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வை மனிதர் என்று சொன்னா அவன் வழிகேடனா?
நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் மனிதர் என்று சொல்கிறோம். நாங்க மனிதர் என்று எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் என்றால், அவருக்கு இறைத்தன்மை இல்லை, அதனால் அவர் மனிதர். இன்னமா ஆனா பஸ்ரும் மிஸ்லுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் உங்களை போன ஒரு மனிதர் தான் சொன்னாங்க. ஆனா இந்த ரசூலுல்லாஹ் பார்த்து மனிதர் என்று சொன்னவங்களை அல்லாஹ் அநியாயக்காரன் சொல்கிறான். ஏன் அநியாயக்காரன் சொல்றான்னு சொல்லிட்டா, அவங்க மனிதர் என்று சொன்ன நோக்கம் நாங்க சொல்ற நோக்கம் கிடையாது. அவங்க மனிதன் என்று சொன்ன நோக்கம் என்னன்னு கேட்டா, இவருக்கு வகை வரல, இவர் நபி இல்லை என்று சொல்றதுக்காக மனிதன் என்று சொன்னாங்க. நாங்களும் ரசூலுல்லாஹ் மனிதன் என்று சொல்லுவோம். நாங்க ஏன் மனிதன் என்று சொல்லுவோம்னு கேட்டா, அவர் நபி அல்லாஹ் அல்ல, இறைவன் அல்ல, அவர் மனிதர் என்று சொல்லுவோம். ரெண்டு பேர் சொல்றதனுடைய நோக்கம் வித்தியாசமாகிறது. நாங்க சொல்றது சரியாகுது, நாங்க மனிதர் என்று சொல்றது சரியாகுது, அவங்க மனிதர் என்று சொல்றது பிழையாகுது. இன்றைக்கு ஒரு மாற்று மதத்தவர் ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்றார். சொன்ன கருத்து சரி, ஆனா அவர் இறைவன் தூதர் என்று ஏற்றுக்கொள்ளல, அதனால் அது பிழையாக. அதே போல கண்ணியத்துக்குரிய சோர்களே, அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டவன் சொன்னாங்கன்னு கேட்டா, அவர் நபி அல்ல என்று சொல்வதற்காக சூனியம் செய்யப்பட்டவன் சொன்னாங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டு சூனியத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது காலம் சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, அதுவும் அவருடைய குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டது என்று சொல்கிறோம். இது குர்ஆனுக்கு முரணான செய்தி கிடையாது. எனவே இந்த ஹதீஸை நம்புவது வாஜிபாகும். குர்ஆன் சூனியம் இல்லை என்று மறுப்பது குஃப்ரை ஏற்படுத்தும். சூனியத்தினால் ரசூலுல்லாஹ்வுக்கு சிறிது பாதிப்பு ஏற்பட்டது என்று வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களை மறுப்பது என்பது வழிகேட்டை ஏற்படுத்தும். இந்த குஃப்ரிலும் வழிகேட்டிலும் இருந்து ஒவ்வொரு சகோதரனும், குறிப்பாக குர்ஆன் ஹதீஸினுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஃபித்னாவில் இருந்தும், ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஃபித்னாவில் இருந்தும், சஹாபாக்களை கேவலப்படுத்துகின்ற ஃபித்னாக்கள் இருந்தும் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.